ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நாம ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய EC2 அப்படின்ற சர்வீஸை பத்தி பார்த்திருந்தோம். அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் என்னன்னா ஒரு பிசி மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டம்ல யூஸ் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம இதுவரையிலும் பார்த்த கிளாஸ்ல பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வீடியோல நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ எப்படி நம்ம விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு 7 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுமோ, அதே மாதிரி லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சில சேஞ்சஸ் மாறும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் நான் இன்னைக்கு அந்த வீடியோல காட்டிடுறேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். நான் என்னோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன ரீஜன் யூஸ் பண்ணிருக்கேன்னா, மும்பை ரீஜன் வச்சிருக்கேன். நான் என்ன இப்போ ஒர்க் பண்ண போறேன்னு ஆசைப்படுறேன்னா, நான் வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறேன். ஸோ லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா EC2 ஓப்பன் பண்றோம். ஸோ ஆல்ரெடி தான் EC2 ஓப்பன் பண்ணிருந்தனால அந்த EC2 சர்வீஸ் வந்து ரீசென்ட்ல இருந்துச்சு, நான் அதனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்க என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இங்க நம்ம என்னென்னலாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் இங்க நமக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல தான் பார்த்தோம், விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம், அதனால இங்க 1ன்னு காட்டுது. அதே மாதிரி அந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து வால்யூம் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இத்தனை ஜிபி எனக்கு தேவைப்படுது அப்படின்றத செட் பண்ணியிருந்தோம், அதனால இங்க அது 1ன்னு காட்டுது. கீ பேர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்றதுக்குனால ஃபைல்ஸ். ஸோ அந்த இதையும் நம்ம வந்து அந்த ஃபைலையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ்னா என்ன? செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்றது வந்து போர்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி இது இருந்தால் தான் நமக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் போர்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நேற்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டுங்களா? RDPன்ற போர்ட் வந்து செட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதோட இருந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கீப்பர்ஸ்ல போயிட்டு இந்த கீப்பர்ன்ற அந்த பெர்ம் ஃபைல். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பெர்ம் ஃபைல். இது வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு, அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணா என்ன பண்ணுங்க, அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் போங்க, டெலிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து டெலிட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இது வந்து கீப்பேர் வந்து டெலிட் ஆயிடும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப்ஸ்லயும் போயிட்டு அது உள்ள இருக்கக்கூடியதுல ஒன்று வந்து டிஃபால்ட்டா ஆல்வேஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று தான் நம்ம நேற்று இது பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம வந்து நேற்று ஓப்பன் பண்ணி வந்தது. அதாவது இந்த செக்யூரிட்டி குரூப் வச்சு தான் RDP வச்சு நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இதையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப் டெலிட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிட் செக்யூரிட்டி குரூப்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து இப்போதைக்கு டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸோட அசோசியேட் ஆயிருக்கு, அதனால என்னால இப்போ டெலிட் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் டெர்மினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டெலிட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அகைன் பேக்ல போயிட்டு இந்த இன்ஸ்டன்சஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட இன்ஸ்டன்ஸ். இதை நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அது உங்களுக்கு சுத்தமா தேவையே இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் கொடுங்க. ஸ்டேட் கொடுத்துட்டு டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா இதாயிடும், டிசேபிள் ஆயிடும். இதுக்கப்புறம் அது உங்களால யூஸே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ஸையும் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்ச நேரம் ஆகும் ஷட்டிங் டவுன் ஆகிறதுக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடும். ஸோ டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்க இதை கிளிக் பண்ணி இப்போ டெலிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது ஏன் இன்னும் இங்கே ஆகாம இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணல. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீப்பர்ஸ் கூட நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டேன், ஆனால் ஸ்டில் இது ஏன் ஆகலன்னு இது விசிபிள் ஆகலன்னு கேட்டால் நான் ரெஃப்ரெஷ் பண்ணல. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக போயிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டா இங்கே இருக்கிறதா, அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண போறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து நம்பர் ஆஃப் இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேத்து பார்த்த மாதிரி அந்த 7 ஸ்டெப் ப்ராசஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ நம்ம நேத்து என்ன பார்த்துருந்தோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் கேட்டீங்கன்னா, ஒரு 7 ஸ்டெப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம நேற்று பார்த்துருந்த ஸ்டெப்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், எத்தனை இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது
அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ பாருங்க, நான் இது வந்து ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். எத்தனை இன்ஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது? உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ 2 வேணுமா, 2, 3 வேணுமா, 3 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன? செகண்ட் ஸ்டெப்ன்றது வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வைக்கக்கூடிய நேம். ஓகேங்களா? நேம் நேம் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வைக்கலாம். ஸோ நேம் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்க இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேம் வைக்க போறோம். ஸோ நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, மை லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நேற்று நம்ம வந்து விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம், இன்னைக்கு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன? ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து ஓஎஸ் சூஸ் பண்றது. சூஸ் தி ஓஎஸ். ஓஎஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து இப்படி பார்க்கறதோட இதெல்லாம் நான் இதை இப்படி காமிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் ட்ராப் டவுன் எடுத்துட்டு. ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஓஎஸ், அதாவது எம்இ. ஸோ அமேசான் மிஷின் இமேஜ் தான் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நான் யாரை செலக்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அமேசான் லினக்ஸ் இருக்காப்ல, உபுண்டு இருக்காப்ல, விண்டோஸ் இருக்காப்ல, நிறைய இருக்காப்ல. நாம இதுல வந்து அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்காரு. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன? இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்னா என்ன? இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராசஸரும் ஒரு ரேமும் சேர்ந்து தான் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இது வந்து காம்பினேஷனாக தான் வாங்க முடியும். அந்த காம்பினேஷன் இவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ஃப்ரீ டயர்ல வந்து ஒரு சிபியும் ஒரு ரேமும் கொடுத்துட்றாங்க, 1 GB ஆஃப் ரேம் கொடுத்துட்றாங்க. அதுவே நமக்கு போதுமானது, அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீபேர். கீபேர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம லாகின் பண்றதுக்கு நமக்கு பாஸ்வேர்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த பாஸ்வேர்ட் நமக்கு யார் தான் கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கீபேர் வந்து ஒரு ஃபைல் கொடுத்துச்சு. அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ணோம். அதுதான் வந்து கீபேரா நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது என்னது? லாகின் பண்றதுக்கு பாஸ்வேர்டா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி லினக்ஸுக்கும் பாஸ்வேர்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. பட் ஸ்டில் இதுக்கு கீபேர் தேவைப்படும். ஆனா பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. விண்டோஸ்க்கு இதை கீபேட் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை விண்டோஸ்ல யூஸ் பண்ணணும். லினக்ஸ்க்கு அப்படி பண்ண தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இதை வந்து கிரியேட் நியூ அது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இதுக்கு வந்து நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ லினக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சிருக்கேன். ஜஸ்ட் லினக்ஸ் மட்டும் பேர் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பெர்ம் ஃபைல் இருக்கு, இன்னொன்னு பிபிகே இருக்கு. இதுல நம்ம நேத்திய செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, பெர்ம் ஃபைல் தான் பார்த்துருந்தோம். பெர்ம் ஃபைல்னா என்ன? பெர்ம் ஃபைல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லாகின் பண்றதுக்கு ஒரு ஃபைல், இந்த ஃபைல் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுவோம். இந்த ஃபைல தான் நம்ம என்ன பண்ணோம்? கன்வெர்ட் பண்ணி பாஸ்வேர்டா எடுத்து அந்த பாஸ்வேர்டை விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல லாகின் பண்ணோம். ஆனா இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ் லான்ச் பண்ணல, அதுக்கு பதிலா யாரை லான்ச் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லினக்ஸ் லான்ச் பண்றோம். ஸோ இப்போ லினக்ஸ் லான்ச் பண்றதா இருந்தா நீங்க பெர்ம் ஃபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பிபிகே ஃபைல் தான் யூஸ் பண்ணணும். பிபிகேனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புட்டி ஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குட்டி பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிகே என்னன்னா குட்டி பிரைவேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிட்டு கிரியேட் கீபேர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்க டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அந்த ஃபைலோட நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சீங்கன்னா இந்த ஃபைல இப்போ நான் ஜஸ்ட் நம்ம நேத்து ஃபைல் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய டெக்ஸ்ட் டேட்டாவா இருந்துச்சு. இந்த ஃபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மாதிரி இருக்காது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை நான் வந்து இங்க பாருங்க, நேத்திய ஃபைல வந்து பெர்ம் ஃபைல். இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி நோட் பேட்ல ஓப்பன் பண்ணும்போது எடிட்டிங் நோட் பேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இவங்க இந்த ஃபைல தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ணோம். ஆனா புட்டி ஃபைல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் பண்ணி நான் நோட் பேடை கிளிக் பண்ணிருப்பாங்க. இது வந்து லினக்ஸோட ஃபைல். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபைலை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதாவது பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைலை அப்லோட் பண்ணா அதுவே புரிஞ்சுக்கும். அதுவே வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கீபேர் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் செட்டிங். ஸோ நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் யாருன்னு கேட்டீங்கன்னா, 5வது ஸ்டெப். ஸோ மொத்தம் 7 ஸ்டெப் தான். அதுல ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 5வது ஸ்டெப்ஸ் வந்துட்டோம். ஸோ இதை நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா செக்யூரிட்டி குரூப்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ செக்யூரிட்டி குரூப் நம்ம சூஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், செக்யூரிட்டி குரூப்னா என்ன? செக்யூரிட்டி குரூப்ன்றது வந்து அதாவது ஒரு நெட்வொர்க்கிங் போர்ட். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ரூம்குள்ள உள்ள போறோம்னா அதுக்குன்னு ஒரு போர்ட் ஓப்பன், ஒரு கேட் ஒன்று இருக்கும். அந்த கேட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம அந்த கிளாஸ் ரூம்குள்ள போக முடியும். ஒரு வீட்டுக்குள்ள போனா ஒரு கதவு இருக்கும். கரெக்டுங்களா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ள போனா நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் மூலியமா தான் உள்ள போக முடியும். இன்னொரு டோர் மூலியமா தான் வெளியே போக முடியுன்ற மாதிரி. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் டோர்க்குள்ள போகிறதுக்கு, அதாவது விண்டோஸ் சிஸ்டமா இருந்துச்சுன்னா அந்த டோர்க்குள்ள போகிறதுக்கு நம்ம
என்ன நம்பர் யூஸ் பண்ணோம், என்ன நம்பர் யூஸ் பண்ணோம்னா 3389ன்ற அந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ள போகணுமே. ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் நெட்வொர்க் செட்டிங் கிளிக் பண்றேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன எடுத்துருக்குன்னு பாருங்க, எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் வீடியோல நமக்கு என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபின்னு இருந்துச்சு. ஏன் இங்க எஸ்எஸ்ஹெச் இருக்கு அங்க ஆர்டிபின்னு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு போர்ட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ விண்டோஸ்க்கு வந்து 3389 இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஸ்எஸ்ஹெச்சுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த போர்ட்டோட நம்பருக்கு உண்டான நேம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்ஹெச். அதாவது லினக்ஸ் சர்வரை நீங்க உள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன போர்ட்டை யூஸ் பண்ணி போகணும்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்ஹெச்ன்ற போர்ட்டை யூஸ் பண்ணி தான் போக முடியும். ஓகேங்களா? சோ அப்போ அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்ஹெச்னு போட்டிருக்கு. இதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்கா அந்த லினக்ஸ் சிஸ்டம், நம்ம இங்க ஓஎஸ் வந்து லினக்ஸ் ஓஎஸ் செலக்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் செலக்ட் ஆயிடும். ஏன்னா அந்த போர்ட் மூலியமா தான் இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ள உள்ள போக முடியும். இதுவே நீங்க வந்து விண்டோஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இங்க என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபி இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா ஒரு போர்ட்டை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா அந்த சர்வருக்குள்ளே போக முடியும். ஓகே, சோ அதனால நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா எஸ்எஸ்ஹெச்னு வச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் யாரு, 6வது ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்பே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6வது ஸ்டெப்பா தான், சாரி 5வது ஸ்டெப்பா தான் வரும். ஏன்னா நமக்கு 5வது ஸ்டெப்பை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது 5வது ஸ்டெப் வந்து கீபேர். ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா அந்த பிபிகே ஃபைல் ஜென்ரேட் பண்றது, அதுதான் வந்து ஆக்சுவலா 5வது ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் 6வது ஸ்டெப் தான் நமக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப். அதாவது செக்யூரிட்டி குரூப்ன்றது வந்து எந்த போர்ட் மூலியமா இந்த சர்வருக்குள்ள உள்ள போக போறீங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கடைசியா இருக்கக்கூடிய 7வது ஸ்டெப் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ண போறோம். கான்ஃபிகரேஷன் ஸ்டோரேஜ் பாத்தீங்களா, இங்க சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ இங்க எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு, 8 ஜிபி நீங்க இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ அதாவது இன்டர்னல் மெமரி 8 ஜிபி 8 ஜிபின்னு வச்சுக்கலாம். நமக்கு நேத்து இன்டர்னல் மெமரி எவ்வளவு இருந்துச்சுன்னா 30 ஜிபி வரலையும் இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? இதுல டிஃபால்ட்டாவே 8 ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணா 30 வரலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நியூ வால்யூம் ஆனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா விண்டோஸ்க்கு பை டிஃபால்ட்டாவே இன்டர்னல் ஜிபி வந்து இங்க 30 கொடுத்தாங்க. ஆனா லினக்ஸ்க்கு ஏன் வந்து இதோட சைஸ் வந்து கம்மியா 8 ஜிபி மட்டும் இங்க டிஃபால்ட் வேல்யூவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ்க்கு வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படும். ஏன்னா அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலா நிறைய கிராஃபிக்ஸ் இருக்கும் விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஆனா லினக்ஸ் ஓஎஸ்க்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு கிராஃபிக்ஸே கிடையாது. ஜஸ்ட் நீங்க கமெண்ட்ஸ் மூலியமா ஒர்க் அவுட் பண்றது. நாங்க ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியும். வெறும் கமெண்ட்ஸ் மூலியமா மட்டும்தான் எதுவா இருந்தாலும். ஒரு நோட் பேட ஓப்பன் பண்ணா நான் விண்டோஸ்ல எப்படி ஓப்பன் பண்ணுவேன், இந்த விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுவேன். அப்ப இந்த பட்டனே ஒரு கிராஃபிக்ஸ் தான். சோ இந்த பட்டன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலரா செட் பண்ணி கிராபிக்ஸ் மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆனா லினக்ஸை பொறுத்தவரை கிராபிக்ஸ் கிடையாது. ஒரு நோட் பேட ஓப்பன் பண்ணா அதுக்குன்னு ஒரு கோட் அடிக்கணும். அந்த கோட் அடிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா அந்த நோட் பேடை ஓப்பன் பண்ண முடியும். அதனால அதுக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் தேவைப்படாது. இன்ஸ்டால் பண்றதுக்கு கம்மியான ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட்டாவே 8 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ லினக்ஸ் யூனிக்ஸ் இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து லைட் வெயிட் ஓஎஸ்எஸ். ஓகேங்களா? அதனாலதான் ரொம்பவே ஃபாஸ்டா அது ஒர்க் ஆகும். விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு கடைசி இங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ சாரி சக்ஸஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இங்க நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பழைய இன்ஸ்டன்ஸ் இது வந்து நம்ம நேத்து இதுல லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இது வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை ஓப்பன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு இங்க கனெக்ட் கிளிக் பண்ணோம். கனெக்ட் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆச்சு, கனெக்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்டிபி ஃபைல், அதாவது ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆச்சு. அந்த டவுன்லோட லாகின் பண்றதுக்கு பெர்ம் ஃபைல நான் வந்து பாஸ்வேர்டா ஜென்ரேட் பண்ணி லாகின் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி லினக்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்றது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கனெக்ட்னு கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி நமக்கு கனெக்ட் ஆச்சு. ஆனா இதுல அப்படிலாம் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இது வந்து டவுன்லோட்லாம் எதுவுமே ஆகல. அப்ப இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்தீங்கன்னா இந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர் லாகின் பண்றதுக்கு உண்டான யூசர் நேம் மட்டும்தான் தரும். லைக் யூசர் நேம்னா இங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஎன்எஸ்னு சொல்லுவாங்க, டொமைன் நேம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ ஓகேங்களா, அந்த நேம் தான் நமக்கு இதுல தரதே தவிர்த்தது. இதை எப்படி ஓபன் பண்றது, லினக்ஸ் சிஸ்டம் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏடபிள்யூஎஸ் மூலியமா எந்த சாஃப்ட்வேருமே கொடுக்கல.
ஆனா விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஓபன் பண்றதா இருந்தா ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்ல டவுன்லோட் ஆகுது, ஆர்டிபி ஓபன் பண்ணி விண்டோஸ் சர்வர் ஓபன் பண்ணிக்கிறோம். ஆனா லினக்ஸுக்கு அவங்க எதுவுமே கொடுக்கல. அப்ப நீங்க எப்படிதான் இந்த லினக்ஸ் ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லினக்ஸை வந்து நீங்க உங்க பிசியில இது இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 வழி இருக்குது. அது என்னென்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு புட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புட்டி சாஃப்ட்வேர் மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா உங்களோட லினக்ஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். சாரி, லினக்ஸ் ஓஎஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இன்னொன்று யாருன்னு கேட்டீங்கன்னா மொபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா லினக்ஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி லினக்ஸ் ஓஎஸ் ஓப்பன் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நம்ம புட்டி வச்சு எப்படி லினக்ஸ் ஓப்பன் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா புட்டியை டவுன்லோட் பண்ண போறோம். புட்டின்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஜஸ்ட் புட்டி டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, சியா கிரீன் அண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. விசிட் எனிவே கொடுத்துக்கலாம். இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நமக்கு வந்து என்ன ஓஎஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. நான் வந்து .exe5 தான் நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் என்ன கொடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட வந்து 64 பிட் தான். ஸோ மேக்ஸிமம் வர எல்லா சிஸ்டம் 64 தான் இருக்கும். நீங்க உங்களோட சிஸ்டம்ல செக் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டம் வந்து 64 32 பிட்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட பிசி ஓப்பன் பண்ணிட்டு அந்த அதாவது ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த திஸ் பிசி இருக்கு பாத்தீங்களா, திஸ் பிசி கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். சிஸ்டமோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து போட்டிருக்கும் இந்த இடத்துல என்ன பிட்னு சொல்லிட்டு பாருங்க சிஸ்டம் டைப். ஸோ என்னோட வந்து 64 பிட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 32 பிட்டா இருந்தால் நீங்க 32 பிட்டா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்க இருக்கும். ஸோ 32 பிட்டோட புட்டிங் இருக்குது, 64 பிட்டோட புட்டிங் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் போயிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் அந்த டைம்ல ஓபன் பண்றது மட்டும்தான். இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன். இது இன்ஸ்டால்லாம் ஆகாது. எனக்கு வந்து இங்க கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் சி டிரைவ் எங்க போய் ஸ்டோர் ஆகுன்ற மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் இந்த லினக்ஸ் ஓஎஸ்ன்றத நமக்கு யார் இப்போ எனக்கு வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்க நான் காட்டும் போது இங்க காட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த லினக்ஸ் ஓஎஸ் வந்து இங்க ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்க மும்பைல வந்து மும்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல லினக்ஸ் ஓஎஸ் உண்டான சிஸ்டம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதை எப்படி கனெக்ட் பண்றது, அதாவது ஆக்டிவா இருக்குது எனக்கு. இந்த விண்டோஸை வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம், ஆர்டிபின்னு ஒரு ஃபைல இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணா அதுவே நமக்கு டவுன்லோட் ஃபைல் கொடுத்துச்சு. அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆனா லினக்ஸை வந்து நீங்க எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி புட்டி சாஃப்ட்வேர் மூலியமா தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ புட்டி ஓப்பன் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா ஹோஸ்ட் நேம் அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் போட்டு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த டிஎன்எஸ் நேம் போடணும். எந்த டிஎன்எஸ் நேம், உங்களோட லினக்ஸோட பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாரி, அந்த இன்ஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க கனெக்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் வாங்க. எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் வந்துட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் உங்களோட டிஎன்எஸ் நேம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க இருந்ததுன்னா இங்க இருந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இது வரையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல போட்டுருங்க. இதுல போட்டாச்சா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதை ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தா இப்போ ஓப்பன் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த யூசர் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், நம்ம இன்னும் பாஸ்வேர்ட் கொடுக்கல. பாஸ்வேர்டுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணோம், பிபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபைலை வந்து இதுல அப்லோட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் நம்ம என்ன பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வந்து இங்க கொடுத்து நம்ம லாகின் பண்ணணும். ஆனா புட்டிக்கு நம்ம ஜஸ்ட் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணோம், அதுவே அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த கனெக்ஷனுக்கு கீழே எஸ்எஸ்ஹெச் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. அந்த எஸ்எஸ்ஹெச் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஏயூடிஹெச் இருக்கு பாத்தீங்களா, அத்தன்டிகேஷன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள போயிட்டு உங்களோட அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். நல்லா பாத்துக்கோங்க, நம்ம வந்து இதை போட்டோம். நம்ம யூசர் நேம் வந்து இங்க போட்டோம், செஷன்ல வந்து யூசர் நேம் போட்டோம். ஆனா பாஸ்வேர்டு இன்னும் போடல. பாஸ்வேர்டு எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும். எதுக்கு கீழே, கனெக்ஷனுக்கு கீழே, எஸ்எஸ்ஹெச் கீழே, ஐஏயூடிஹெச் அத்தன்டிகேஷன் கீழே கிரெடென்ஷியல்ஸ் ஒன்று பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஒருவேளை சப்போஸ் செலக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி ஆல் ஃபைல்ஸ் வச்சிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே செலக்ட் ஆயிடும். அதுல இருக்கக்கூடிய நம்மளோட பிபிகே ஃபைலை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் சர்வர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்படிதான் லினக்ஸ் சர்வர் இருக்கும்.
சரிங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு இது மாரி இருக்காது. ஒரு பார்க்கறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இருக்காது. பட் ஸ்டில் இதுதான் ரொம்பவே ஃபாஸ்ட்டான சிஸ்டம் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஏன்னா இது உள்ள இருந்து தான் நம்ம வந்து எல்லா விதமான ப்ராசஸுமே பண்ண போறோம். எல்லாமே கமெண்ட் மூலியமா தான் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு கமெண்ட் டைப் பண்ணீங்கன்னா, அந்த கமெண்ட்க்கு ஏத்த மாரி ப்ராசஸ் வந்து இங்க நடக்கும். ஸோ இத பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஓஎஸ் மாதிரியே ஃபீல் ஆகாது. ஆக்சுவலா முன்னாடியே தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். முன்ன பின்ன இத பத்தி தெரியாதவங்களுக்கும் வொரி பண்ணிக்காதீங்க. நான் ஃபியூச்சர்ல லினக்ஸ் ஓஎஸ் எப்படி ஆப்பரேட் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் நான் வீடியோ போடுவேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த லினக்ஸ் ஓஎஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணா நான் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி இங்க நோட் பேட் டைப் பண்ணா ஓப்பன் ஆயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த லினக்ஸ் ஓஎஸ் குள்ள இருக்கக்கூடிய நோட் பேட்லாம் ஓப்பன் பண்ணா நீங்க வந்து விஐ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் டைப் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த நோட் பேடே ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த லினக்ஸ் பத்தி நம்ம ஃபியூச்சர்ல டீட்டெயில்டா பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம வீடியோஸை பத்தி கத்துக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.